இதை தாண்டி இந்த சித்தர்கள் தங்களுடைய நிலையை 12 படிகள் உயர்த்துறாங்க. இந்த 6 அறிவும் அந்த 12 அறிவும் இணைந்தது தான் 18 அறிவு. அதுதான் 18 படி. சபரிமலை ஐயன் கோயிலுக்கு சாஸ்தா தர்மசாஸ்தா கோயிலுக்கு போகும்போது 18 படிகளை கடந்து போனாதான் அவரை தரிசிக்க முடியும். அப்போது 6 அறிவு என்பது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது அறிவு உட்டறிவு, உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, தான் பெற்ற அறிவு, வானறிவு, அதைத்தான் வாளறிவுன்னு சொல்கிறாங்க சித்தர். அது இதுவரையிலும் மனிதர்கள் தரையில் இருக்கும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொள்கிறார்கள். வானறிவன் வந்துருச்சுன்னா வானத்தில் மிதந்து பறந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய அடுத்த நிலைக்கு வராங்க. அப்புறம் சித்தர்கள், பெரும் சித்தர்கள், அன்னர்கள், பெருமன்னர்கள், தெய்வ கண்ணோன், கடவுள், இந்த 12 படிநிலைகளை நமக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தசாவதாரம், இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த 12 படிநிலைகளை கடந்தவர்கள் தான் கடவுள். இதை சிறு மாற்றங்களுடன் எங்கோ எப்படியோ திரிந்து 10 அவதாரமாக சொல்லப்பட்டது. 12 அறிவில் 2 அறிவை கட் பண்ணிவிட்டு 10 அறிவு கொடுத்து தசாவதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த குண்டலினி சக்தியின் மூலமாக உயிர்காந்த ஆற்றலை 7 சக்கரங்களை கடந்து தலை உச்சி பகுதிக்கு, நாம் குழந்தையாக பிறக்கும்போது உச்சிக்குழி மூடாது, அந்த இடத்துக்கு இந்த உணர்வை கொண்டு வந்து இந்த ஜீவகாந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலுடன் இணைக்கும் போது இந்த பிரபஞ்ச ஞானம் தெரிகிறது. அப்படி தன்னை உயர்த்து கொண்டவர்கள் கடவுளாக மாறுறாங்க. மலர்மிசை ஏகினான் அப்படின்னா இந்த உயிர்காந்த ஆற்றலை உச்சந்தலைக்கு கொண்டு வந்துட்டா அங்கே 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்வதா சொல்கிறாங்க. அதான் மலர்மிசை ஏகினான். மானடி சேர்ந்தார் அப்படின்னா இந்த மிகப்பெரிய பறந்து விரிந்த பிரபஞ்சத்தினுடைய மையப்பகுதி தான் சிவம். அந்த மானடி நம்ம இறந்து போயிட்டா சொல்கிறோம் சிவலோக பதவி அடைந்துட்டார், வீடு பேர் அடைதல் சொல்லியிருக்காங்களா? திருக்குறளில் கூட வீடு பேர் அடைதல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் பிறந்த நாம் கடந்து சென்று அந்த பிரபஞ்சத்தின் மையப்பகுதியான சிவமையத்திற்கு சென்றால் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடூழி வாழ்வார்கள். அப்படி போனவங்களை தான் இந்த ஆசிவகம் 6 கடவுள்களாக நமக்கு கொடுத்துருக்கிறது. 20,000 வருடங்களுக்கு முன்னதாக பிறந்த சிவன், அவர்தான் ஆதி யோகி, முதல் சித்தன், ரிஷபநாதெல்லாம் சொல்கிறோம். அடுத்ததாக முருகன் 12,500 வருடங்கள், அடுத்ததாக ராவணன், அடுத்ததாக இந்திரன். இந்த ராவண இந்திரர்கள் முழுமையாக நம்மிடமிருந்து அகற்றப்பட்டு விட்டார்கள். இன்னும் சில பகுதிகளில் இந்திர விழாலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கருத்தினன் என்று சொல்லக்கூடிய கிருட்டினன், கடைசியாக பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருமால். இந்த 6 கடவுள்களை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் இந்த 18 படியை கடந்தவர்கள் அப்படின்னு. சபரிமலை சாஸ்தாவை பார்த்துருக்கலாம். அவர் தான் இந்த பூமியினுடைய கடைசி சித்தர், கடவுளாக வணங்கப்பட்டவர். அவர் காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க வடலூர் சத்திய ஞான சபையை நிறுவிய ராமலிங்கடிகளார். அவருடைய சமகாலத்தில் தோன்றியவர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அந்த டக்குன்னு வரல ஐயா, சரி அது அப்புறம் சொல்லுவோம். இப்படி அல்ல 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 ஐயா வைகுந்தர், ஐயா வைகுந்தர் என்பவர் இந்த ஐயா வைகுந்தர் சமகாலத்தில்
சத்தியஞான சபையுடைய ராமலிங்க அடிகள் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போது இந்த கடவுள்கள், இப்போ ஐயப்பனை பார்க்குறோம். அவர் குத்துக்கால் போட்டு உட்காந்து ஒரு பட்டையான ஒரு பெல்ட்டு போட்டு காலை கட்டின மாதிரியான ஒரு தோற்றம். நம்ம பார்த்தோன்னே கன்னத்தில் போட்டுக்கிறோம், இருமுடி கட்டி என்னன்னு தெரியாமல் 40 நாள் விரதம் இருந்து மலைக்கு போய், நானும் போயிருக்கேன் 3 முறை பெரிய பாதையிலையும் 4 முறை சிறிய பாதையிலையும் போயிருக்கேன். அன்னைக்கு அதெல்லாம் தெரியல. அந்த பிரபஞ்சம் அன்றைக்கு அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வழிவிடலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் மூச்சு காற்று என்பது 2.5 மணி நேரம் ஓரையாக, மன்னிக்கவும் 2.5 நாளிகை 1 மணி நேரம் ஓரையாக ஒவ்வொரு நாடியிலையும் ஓடும். 2 பேருக்கும் யாருக்கும் 2 மூச்சிலையும் சமமாக ஓடாது. மூக்கு கீழே இப்படி விரலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாசியில் கற்றையாக வேகமாக வரும், இன்னொரு நாசியில் குறைவாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் மாறிடும். இப்போ வலது நாடியில் ஓடுறத சிவகலை அல்லது சூரியகலை, இடக்கலை அப்படி சொல்லுவாங்க. இடது நாடியில் ஓடுறத சந்திரகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இடகலை, இது பிங்கலை, இது வலது நாடி, இது இடது நாடி. இப்படி ஓடும்போது இந்த பக்கம் ஆண் கிரகங்களினுடைய ஓரையில் இந்த பக்கம் மூச்சு ஓடும், பெண் கிரகங்களுடைய ஓரையில் இடது நாசியில் ஓடும். இதை வச்சு தான் சிவனை ஆண் பாதி பெண் பாதின்னு பிரித்தாங்க. இந்த மூச்சை நாம் இழுத்துட்டு விட்டுறோம். இந்த மூச்சை இழுத்து இடநாடி வலது நாடின்னு இருக்குது. அதை மையமாக ஓடும்போது சுழுமுனைன்னு சொல்கிறாங்க. மூச்சை உள்ளே அடக்கி வச்சா கும்பகம். இந்த கும்பகத்தை வைத்து தான் இந்த நம்மளுடைய ஆயுட்காலத்தை கூட்டுவது. அப்படி சரியாக பயிற்சி பண்ணி, நீண்ட காலம் பயிற்சி பண்ணி தன் நிலையை உயர்த்து கொண்டவர்கள் தான் கடவுள்ன்றோம். இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அவர்கள் அமர்ந்து இருக்க அல்லது நின்று கொண்டு இருக்கிறது, படுத்திருக்கிறது, இது எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஒரு வரலாற்றை, ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்ல முற்படுகிறது. சிவன் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மேடையில் ஒரு காலை சமணம் போட்டு ஒரு கால் தொங்க விட்டுட்டு இருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ தான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சமணர்கள்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இரவில் நிலவு, நட்சத்திரம், ராசி மண்டலம், வான் மண்டலம், இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இரவு முழுவதும் ஆய்வு செய்வது. ஆதி ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவள்ளரை அங்கேயும் போய் இதை பற்றி ஆய்வு பண்ணி நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சாங்கம் அவர் தான் கொடுத்துருக்காரு இன்றைக்கி. அப்போது அவர் தான், பெருமாள் தான் மூ உலகை அளந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இந்த திருவள்ளரை என்பது வெள்ளைக்கல் பாறை, வெங்கச்சாங்கல்லுமாங்க, கோலமாவெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கல். அப்போ அந்த பாறை மேலே கிடந்து நீரை ஆய்வு செய்து, நீர் என்றால் ஜலம், அதை ஆய்வு செய்து நீரின் அதிபதியானவர். சங்கு வச்சிருக்காரா? அப்போ கடலை முழுமையாக ஆய்வு செய்தவர். கீழே இருக்குது நீர்க்கடல், மேலே இருக்குது பார்க்கடல். இது முழுமையாக ஆய்வு செய்தவர் அப்படின்றதோட அடையாளம் தான் வலது கையில் சக்கரம். கிரக சஞ்சாரங்களை, கிரக சுழற்சிகளை, இந்த பிரபஞ்ச இயக்கத்தை விரல் நுனியில் வைத்திருக்கிறேன் அப்படின்றத உணர்த்துவது. இந்த சங்கு வைத்திருப்பது கடல் வழி பயணங்களையும் இந்த நீரினால் உண்டாகக்கூடிய வேளாண்மைகளை முழுமையாக எப்படி செய்வது, நீர் மேலாண்மையை எப்படி மேலாண்மை செய்வது, கிடைக்கக்கூடிய மழையினால் கிடைக்கக்கூடிய நீரை எப்படி மேலாண்மை செய்து இந்த மனித குலத்தை ஜீவிக்க வைப்பது அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்ற அடையாளம் தான் இந்த இடது கையில் சங்கு. அப்போ இவர் படுத்துக்கிட்டே இருக்கார், சைன கோலத்திலே இருக்கார். எங்கே போனாலும் சைன கோலத்துக்கு ஒரு பெரிய, முன்னாடி எந்த விக்கிரகம் இருந்தாலும் பின்னாடி அவர் படுத்திருப்பார். ஸ்ரீரங்கத்துலேயும் அதுதான், திருவனந்தபுரத்துலேயும் அதுதான், எங்கேயும் அதான். அப்படின்னா
இவர் பாறை மேலே படுத்துக்கிட்டு வானத்தை ஆய்வு செய்த அதனுடைய வரலாற்று கடத்தல் தான் அது.